சிம்பிளாக சாப்பாடை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பில் சாப்பாடை வச்சுட்டு கேரட் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேரட் கட் பண்ணிக்கிட்டே இருந்தவ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோன்லேயே மூழ்கிட்டேன். வேறு வழியே இல்லை, சாப்பாடு நல்லா வெந்து குழஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒன்றுக்கு பாதியாக நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூடவே தேங்காய், பச்சை மிளகா, சின்ன சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அப்படியே பரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசம். இந்த ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் பண்ண வேலை இருக்கே, சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இறங்குனது. ரசம் சரி கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 அப்பளத்தை பொரிச்சிடலான்னு நினச்சேன். சரி அப்பளத்தை பொரிச்சிட்டோமே, முட்டை 2 பொரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃப்ரிட்ஜை திறந்து 2 முட்டையை எடுத்துகிட்டு வந்து பொரிச்சேன். சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் ஹெவியாக இருந்துச்சு. ரச சாதம், முட்டை ஆம்லேட்டு, அது கூட பார்த்திங்கன்னா கேரட் பொரியல், 2 அப்பளம் வச்சு சூப்பராக லஞ்சை முடிச்சாச்சு. எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.